ஹலோ. ஹலோ. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதான் வர டைமா? சொன்ன டைம் வாங்க. எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ, நான் வரலங்க. வாட்? ஆமாங்க, எனக்கு வேற ஆள் கிடைச்சிச்சு. நீங்க கிளம்பி போறதுனா போங்க. வாட்? ஆமாங்க, உங்களோட பெட்டர் ஃபிகரா ஒன்னு செட் ஆயிடுச்சு. சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஓகே, டேக் கேர், பை. இடியட். படிக்கிறோம் பார். சார், உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸையும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ அம் பிஹெச்டி இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலன்னா உங்க ஃபிகர்ல ஒன்று எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்கியா? ஆ, ம். சார், அவதான் சார் ஃபோனு. டெலிபதி எவ்வளவு பாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு பத்தியா? பேசு பேசு பேசு. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ. ஓ ஷிட். ஹலோ. டேய் வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சபாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா? யார் அந்த பொண்ணு? எது? எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது? என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்றா சுற்றிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபு. பயந்தியா? மதியா ஏப்ரல் ஃபூல். மச்சான் எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா. நீ ஒழுங்கா இருக்கியா இல்லை பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுற்றுறியான்னு டெஸ்ட் பண்ணோம். ஆனால் நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கி எங்கடா? அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமாம், 3 நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்றைக்கி வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமாக போச்சுல்ல? இல்ல மச்சான் ஃபோன் அடிக்குது பாரு. டேய் டேய், நாங்கள் எவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க. அதை கட் பண்ணுறா ஃபோனை. வாசு, I love you. ஏய், என்னடா பண்ற? வாசு, are you there? Hello. Oh, you want some more? டேய் புரிஞ்சுதா? நாளைக்கு காலைல ஊருக்கு போகிறோம். வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம். ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்.
வேற வழி இல்லை. பேசாம அவனுங்கிட்ட சொல்றேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்லை சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தப்பாக பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டையை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பார்த்துருக்கேன், ஊர் சண்டையை பார்த்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பார்த்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வை பிரிக்கிறத இப்பதானே நான் பார்க்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒண்ணா கொடுத்துரு. சார் ஓ, அது மர்டர் இல்ல. வர வர உங்கள் ஐடியாலாம் ரொம்ப மொக்கையாக இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்கே தங்கிடலாம். யாரு? நானு காலை உடச்சிக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடச்சிக்கிட்டா தீபிகாவை யார் போய் பார்க்கறது? அதுவும் கரெக்ட் தான் இல்ல? பேசாம நீங்க கால் உடச்சுக்கங்களேன், உங்களை பார்த்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்கேருந்து குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே. விளையாடாத. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு இவ்வளவு சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னப்பா. நல்ல ஐடியா இருக்கு சார், எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், Behave yourself. ப்ளீஸ் சார். No, don't. சார் பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், அப்பா செம்மையா இருக்கு, செம்ம கலர். ஐயோ தேங்க்ஸ். இன்னும் ஒரு ரைட் கூட்டிட்டு போ. டேய் வாசுடா, மச்சான் ஊருக்கு போல? நம்ம பட்டாபிக்கு பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுறா. கட்டு ஒரிஜினலா? ஏய் சரிடா, வலிக்குதா? சரி, டேய் சரி. ஆமா டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியானவனு கிளம்பிடலான்னு வந்துட்டோம். ஆமா, எவ்வளோ நாள் ஆகும்? அது பிரிக்கிறத பொறுத்துடா. பிரிக்கிறதா? கால் கட்டை பிரிக்கிறத பொறுத்துடா. ஓ காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கடா போயிருந்த? அது ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ நெல்சனை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் இந்த லீவ் சொல்லிட்டு மேடம் கிட்ட, ஹலோ மேடம் அவன் தானே மேடம். வராத கால் அட்டன் பண்ணி பேசுகிறான் பார்த்தியா? என்னதான் பண்றான்னு பாப்போம். நீ ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டடா. பப்பாளியா இருந்தாலும் பரவாயில்லடா. அப்பா என்ன ஆபீஸ்னு வருது? ஹலோ, குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட்டு சார் கிடைக்கலையா? சி, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நான் கூட இந்த ஒன்று தூங்கவே விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? முத்தம் கொடுப்பேன், அப்புறம் காதை கடிப்பேன், அப்புறம் அப்புறம் உன்னை கட்டி பிடிச்சி சும்மா உம்மா. மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே வந்துடுறேன் மேடம், கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். அக்கா வந்துடுறேன் மேடம், காலை கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. என்னடா வாசு, ஆ இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பற்றி பேசிட்டு இருந்தோம். பாரு ஆஃபீஸ். படுறா, தூக்கம் வருது, நாளைக்கு காலை நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாருடா. தீபிகா
எங்கடா? தீபிகா படுக்கணும் என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவியில் வந்திருக்கா பாடுறா. தீபிகா படுக்கோனியா? அவன்டா வாசு என் வந்து போயிட்டான். நீ போ மச்சான், வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறோம். மேட்ரு தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் ஸ்டைலில் தப்பி ஓடி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருத்து. பாஸ் இங்க பாரு, எடுத்து பாம்பு. ஆமா 2 தலை இருக்கு. ஏய் என்னடா மீச போச்சுடா. போடா.